ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோட்டில் ஜிடி கார் மியூசியம் ஆல்ரெடி ஃபேமஸ் கோயம்புத்தூரில். ஸோ கார் மியூசியம் இருக்கிற சேம் பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோரில் இது உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்போ டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பாக உங்கள் குழந்தை நாளைக்கு சயின்ஸில் ஒரு பெரிய லெவலில் வரணும், அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வந்து டெஃபினட்டாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிண்டல் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் பிளேஸ். என்ட்ரன்ஸில் டிக்கெட் கவுண்டர் அண்ட் க்ளோக் ரூம் இருக்குது. ஸோ அடல்ட்ஸ்க்கு 250 ருபீஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்செஷன்ஸ் இருக்குது. ஸோ க்ளோக் ரூமில் உங்கள் பேக்கேஜஸ் எல்லாமே நம்ம வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஜிடி நாயுடு அவங்களோட இல்யூஷனல் ஸ்கல்ப்சர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கல்ப்சர் ஸோ மெயின் பில்டிங்க்கு பேக் சைடில் கார் மியூசியம் பில்டிங் இருக்குது. ஸோ அதில் செகண்ட் ஃப்ளோர் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டா சயின்ஸ் சென்டர் இருக்குது. டிக்கெட் வேலிடேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல டிக்கெட் வேலிடேட் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ஐஸ் கோஆர்டினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஹேண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, கண் வந்து என்ன ரிசீவ் பண்ணுது, அதுலேருந்து நம்ம என்ன கெயின் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இங்கே ஜஸ்ட் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டே. நம்ம ரீட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத பல விஷயங்கள், பல பிரின்சிபல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெமோவாக இங்கே ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷனோட எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நிறைய தியரம்ஸ் படிச்சிருப்போம், நிறைய பிரின்சிபல்ஸ், நிறைய லாஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதிலெல்லாம் என்ன யூஸ், என்ன நடக்குது, எக்ஸாக்டாக என்ன நம்ம பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே இண்டிவிஜுவலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன லா அந்த இடத்துல அப்ளை பண்ணுறாங்கலேருந்து எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கிளியராக. எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பியூட்டி என்னென்னா நம்மளே இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ நம்ம இன்வால்வ் ஆகும்போது நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. ஸோ இன்னும் ப்ராப்பராக நமக்கு அண்டர்ஸ்டாண்டும் கூட ஆகுது. சவுண்டை பார்க்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிளியராக உங்களுக்கு சவுண்டை வந்து எப்படி பார்க்க முடியும், அது என்ன ஷேப்பில் இருக்குது எல்லாமே இங்கே டெமோ காமிக்கிறாங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா வாழ்க்கை எப்படி எரப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு? ஸோ என்ன பிரின்சிபல் அதில் இருக்குது, ஸோ அந்த கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இவங்க பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோட்டோடைப் இருக்குது, எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற மாதிரி எல்லாமே. ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸில் நம்ம என்ன பார்க்குறது எல்லாமே நிஜம் கிடையாது. அது எல்லாமே ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட டெமோவோடு இருக்குது இந்த இடத்துல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா 2 எனர்ஜி வந்து எப்படி நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ண வைக்குது. அந்த எனர்ஜி வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது நம்ம வந்து விழுந்துடுறோம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இந்த இடத்துல. ஸ்கூல் ஃபிசிக்ஸில் படித்த பல விஷயங்கள் இங்கே லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பெண்டுலத்தோட மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு கார்ட் எப்படி மூவ் பண்ண முடியும், ப்ராப்பர் டெமோ இங்கே இருக்குங்க.
நெயில் பெட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெயில் பெட்டில் படுக்கும்போது நமக்கு வலிக்காதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட டெமோ தான் எனக்கு அவங்க ஜஸ்ட்டு எக்ஸிபிட் பண்ணாங்க. ஸோ ஏன் வலிக்கிறதில்ல, ஏன் நெயில் பெட்டில் படுத்தா வலிக்கிறதில்ல, ஆனால் அதே நெயில் ஒரு பிளேஸில் மட்டும் நம்மளை வந்து பியர்ஸ் பண்ணும்போது ஏன் பெயின்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. டிவி பார்த்திங்கன்னா இப்போ ஆனில் இருக்குது. பட் நம்ம பெடலிங் மூலமாக ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி க்ரியேட் பண்ணி அந்த எனர்ஜி ஜென்ரேட்டர் மூலமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிவிக்கு இன்புட்டாக கொடுத்து டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுங்க. நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அது கன்வர்ஷன் நடந்து அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து டிவி ஆன் பண்ணுது. பாருங்களேன். டொர்னேடோக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ என்ன பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறதுலாம் பக்கா டெமோ இருக்குங்க. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். பிளேட் மேலே ஹெட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், பட் ஆக்சுவலாக அது அப்படி இல்லை. லேசர் லைட்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணால் அதுலேருந்து என்ன மாதிரி சவுண்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. ஓஷனில் இருக்கிற ஐஸ்பர்க் வந்து சர்ஃபேஸ்க்கு மேலே மட்டும் இருக்கிறது இல்லை, சர்ஃபேஸுக்கு கீழே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்திங்கன்னா சவுண்ட் என்ஜினியரிங்கு செப்பரேட்டாக ஒரு ஏரியா இருக்குது. இங்கே சவுண்டை மட்டுமே பேஸ் பண்ணி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே டெமோ இருக்குது. ஏமிஸ் ரூம் இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ளோர் எல்லாமே. பட் ஆனால் அப்படி இல்லை. 2 கார்னரில் நம்ம நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ஹைட்டாகவும் ஒருத்தர் ரொம்ப ஷார்ட்டாக தெரிவாங்க. ஸோ அது டெமோ காமிச்சாங்க எனக்கு. நான் ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் வந்து இப்போ வரும் பாருங்கள் டெமோவில். ஸோ தெரியுதுங்களா, நான் நிற்கிற கார்னரில் பார்த்திங்கன்னா நான் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுறேன். அந்த சைடில் இருக்கிறவர் ரொம்ப ஷார்ட்டாக தெரியுறாரு. இப்போது நாங்கள் ஸ்வாப் பண்ணிக்கிறோம் எங்கள் பொசிஷனை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஹைட்டாக தெரியுறாரு, நான் ரொம்ப ஷார்ட்டாக. பசில் சால்வ் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ பசில் சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கைண்ட் ஆஃப் கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ கிட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் நம்ம மவுஸில் கிளிக் பண்ணி ஸ்கோர் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டெப் ஆன் இட், யூ வில் ஸ்கோர் இட்.
கரெக்ட். இப்போ என்ன நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னா, ஸ்கூல் கிட்ஸுக்கு ஏதாவது சும்மா ஒரு ஃபன் அண்ட் ஃபன் ஃபீல் என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம இங்கே வந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் ப்ராப்பர் டெமோவோட உங்களோட சயின்ஸ் நாலேஜில் ஏதாவது உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த ஏரியாவில் அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்களை கிண்டில் பண்ணி விட்டுரும். எனக்கு தெரிஞ்சு நான் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப லேட் தான் இதை வந்து தெரிஞ்சுக்கிறது. பட் ஸ்டில் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். கிட்ஸ் நீங்கள் ஒரு 6th 7th அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஃபிசிக்ஸ், ரொபாட்டிக்ஸ் இதில் இருக்கிற அவங்க இன்ட்ரெஸ்ட் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். நிறைய கற்றுக்கலாம். சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கோர்ஸ் மாதிரிலாம் பிளான் பண்ணிருக்காங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் மேபி இந்த ஒரு 6 months அந்த டைம் பீரியடில் டெஃபினட்டாக அவங்க வந்து சில்ட்ரனுக்கான கோர்ஸ் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணிடலாம். மஸ்ட் விசிட் பிளேஸுங்க கோயம்புத்தூரில் கண்டிப்பாக. அதுவும் முக்கியமாக உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட கிட் ஒரு 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கு கிளாஸ் ரூமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத பல விஷயங்களை இங்கே சிம்பிளாக எல்லா கான்செப்ட்ஸோட உங்களுக்கு ஃபுல் டெமோவோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக வெல் ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல்ஸ் தான் இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் நாங்கள் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் படித்த கேண்டிடேட்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் இங்கே எல்லாருமே ரொம்ப ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்குமே நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க நான் நினைக்கிறேன்.